இன்றைய நிகழ்ச்சியிலே கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்க வருகிறோம். கும்பராசிக்கு 5ல குரு, 5ஆம் இடத்தில் குரு, ராசியில் ராகு. இது ஒரு பெரிய யோகமான ஒரு கிரக அமைப்பு. சனி ராகு சேர்ந்திருக்கே, சேரலாம், தப்பு இல்லை, கும்பத்துக்கு தப்பு கிடையாது. ஏன்னா கும்பத்துக்கு அதிபதியே சனி தானே. ராசி அதிபதி ராசியில் ஆட்சியாக இருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. எப்படி கெடுதல் பண்ணும்? ராசியாதிபதி ராசிக்கே கெடுதல் பண்ணுமா? தான் வீட்டுக்கு தானே கெடுதல் பண்ணுவானா சனி? சனியோட வீடு தானே கும்பம், அது அங்கே இருக்குது. அது அங்கே இருக்கும்போது ராகுவும் கூட சேருது. அது ரெண்டும் நட்பு தான். ரெண்டும் சனேஸ் ராகு குஜவத் கேத்துன்னே சொல்லியிருக்கு. சனியும் ராகுவும் ஒரே மாதிரி பலனை கொடுப்பார்கள், செவ்வாயும் கேதுவும் ஒரே மாதிரி பலனை கொடுப்பார்கள். அதனால் சனி ராகு ராசியிலே இணைகிறது. 5ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கவிருக்கிறது. ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் குரு கடகத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வரும். புரட்டாசி 22 கடகராசிக்குள் செல்கிறது. கார்த்திகை 8 மீண்டும் மிதுனத்திற்கு வருகிறது. புரட்டாசி 22னாக்க அக்டோபர் 8 தேதி வாக்கில், அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி வருது. இந்த வருஷம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு விஜயதசமி, நவராத்திரி போது கரெக்டாக புரட்டாசி மாதம் நவராத்திரி போதெல்லாம் சாரதா நவராத்திரி, விசேஷமான நவராத்திரி. 4 நவராத்திரி ஒரு வருஷத்தில் உண்டு. அதில் புரட்டாசி மாதத்தில் வர சாரதா நவராத்திரி மிக சிறப்பு வாய்ந்தது. நவராத்திரி சரஸ்வதி பூஜை அக்டோபர் 1ஆம் தேதி, விஜயதசமி அக்டோபர் 2, காந்தி ஜெயந்தி லீவு ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். அக்டோபர் 2ன்னா தெரியும். அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி. அன்றைக்கி தான் குழந்தைங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்போம். இந்த தடவை அக்டோபர் 2ஆம் தேதி அன்றைக்கி விஜயதசமி வந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஒரு தடவை வந்திருக்கு 84ல். அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து அதிசார கதியிலே குரு செல்கிறது. அக்டோபர் 8 2ஆம் தேதி விஜயதசமி, காந்தி ஜெயந்தி. 8ஆம் தேதி நைட்டு 9ஆம் தேதி விடிகாலம்பர வியாழன் பெயர்ச்சி ஆகிறது. மினி பெயர்ச்சி, அது பெயர்ச்சி கிடையாது, அதிசார கதி. அந்த மினி பெயர்ச்சின்னு சொல்லலாம். ஒரு சிறிய பெயர்ச்சி, தற்காலிகமாக பெயர்ச்சி ஆகிறது. மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வந்துட்டு கடகத்தில் ஒரு 2 மாதம் இருந்துட்டு மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடும். அந்த 2 மாதம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். எல்லா ராசிக்குமே பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள். மாற்றம்னு வெறும் சொல்லிட்டா ஐயோ என்ன மாறுமோ, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா குரு உச்சமாறுது. அதிசார கதியிலே உச்சம் கற்று கடகத்தில் இருந்து விட்டு மீண்டும் 2 மாதங்களிலே மறுபடியும் மிதுனத்திற்கு பின்னோக்கி சென்று விடுகிறது. அந்த 2 மாதம் விளையாடிடுவார் குரு பகவான். என்னெல்லாமோ பண்ணுவார். பல விசித்திரமான வினோதமான பல விஷயங்கள் உலகத்திலே நடைபெற போகின்றன. ஞாபகம் வச்சுங்க, அக்டோபர் 8லேருந்து 2 மாதத்துக்கு டிசம்பர் 1st வீக் வரைக்கும், 2nd வீக் வரைக்கும் ஒரு ஷார்ட் பீரியடில் பல மாற்றங்களை குரு செய்ய போகிறது. அதிசார கதியிலே கடகத்திற்கு வரும்பொழுது அது என்ன மாற்றம், எப்படி மாற்றம், எந்த ராசிக்கு அதனால் என்ன நன்மை என்ன தீமை, எந்தெந்த ராசிக்கு அந்த அதிசாரம் நல்லது பண்ணும். அதிசார கதியிலே கடகத்திலே உச்சம் பெறும் பொழுது மேஷத்திற்கு நன்மை செய்யும், மிதுனத்திற்கு நன்மை செய்யும், கடகத்திற்கு நன்மை செய்யும், கன்னிக்கு நன்மை செய்யும், விருச்சிகத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்யும், மகரத்திற்கு ஓரளவு நன்மை செய்யும். 7ஆம் இடத்துல அங்கேருந்து பார்க்கறது கேட்டால் ஓரளவு செய்யும். கும்பத்திற்கு சுமாரான நன்மை செய்யும். ஏன்னா 6ல் உச்சமாகுது இல்லை, அதனால் அப்போ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். கெரியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வரும். இப்போ நம்ம கும்பராசிக்கு தான் பார்த்துட்ருக்கோம். பொதுவான குரு பயிற்சி பலன்னு பார்த்தா 5ல் குரு நல்லா இருக்குது. ஆனால் நடுவில் 2 மாதம் மட்டும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் அடுத்த வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி வருது. எங்கே இருந்தோமோ அங்கே வருது, விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த குரு பயிற்சி இந்த மே 11 நடைபெறுகின்ற குரு பயிற்சியிலே கும்பராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு குரு செல்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். 5ஆம் இடத்தில் இருந்தால் குரு நன்மை செய்யுமா? நல்ல நன்மை செய்யும். அப்போ என்னமோ நடுவில் என்னமோ சொன்னீங்களே, நான் ஒரு 2 மாதத்துக்கு சுமாராக இருக்கும். அக்டோபர் 8 தேதியிலேருந்து ஒரு 2 months கணக்கு வச்சுங்க. கிட்டத்தட்ட சற்றேற குறைய 2 மாதங்களுக்கு அந்த 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் செல்கிறது. மீண்டும் 5க்கு வந்துடுறது. மறுபடியும் 5க்கு வந்தோடனே நல்லாயிடும். ஒரு 2 மாதம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு என்ன செய்யும்? 5ஆம் இடத்தில் குரு வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வம்சம் விருத்தியாகும். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்தால் திருமணம் நடைபெறும். திருமணமான இளம் வயதினராக இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராவது கல்யாணமே ஆகாமல் இருக்காங்க ரொம்ப வருஷமானா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும்.
கும்பராசிக்காரர்களுக்கு ஆகும். கும்பராசிக்காரர்களின் குடும்பத்தில் யாருக்கு திருமணமாகலையோ அவங்களாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறல, நான் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட போகிறேன், நீ இதை வேண்டுதலா? நான் ஒருத்தர் கேட்டேன், நான் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிடலான் இருக்கேன் சார், என்ன இதை வேண்டுதலாப்பா? இல்லை சார், நான் நெதர்லாண்ட் போக போகிறேன், ஃபின்லாண்ட் போக போகிறேன், அயர்லாண்டு போக போகிறேன். ஏன் இந்த லேண்டு என்ன பண்ணித்து உனக்கு? ஏன் இந்த லேண்டை கண்டா பிடிக்கல உனக்கு? இல்லை சார், அங்கெல்லாம் போனால் லைஃப் நல்லா இருக்கும் சார். இங்கே உன்னை யாராவது ஊசி வச்சு குத்திட்டு இருக்காங்களா பின்னால்? ஏன் இங்கே ஹாப்பியாக இரு, நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா எங்கே வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம். உனக்கு எப்போதும் மனசில் ஒரு குறை, ஒரு சோகம், தனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சில பேர் நினச்சிக்குவாங்க. எப்போ லைஃப் லாங் சொல்லிகிட்டே இருப்பான். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட சொல்லுவான், எனக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை சார் லைஃப்பில் அப்படிம்பா. 35 வருஷம் சர்வீஸ் போட்டி, அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். மன நிறைவுங்கிறது அதை நம்மளாக கிரியேட் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. அந்த கிரகம் வந்தது எனக்கு ஒன்றும் பண்ணலை, இந்த கிரகம் வந்தது ஒன்றும் பண்ணலை, என்னமோ குரு பயிற்சி ஆகா ஓஹோன்னாங்க, ஒன்றுமே இல்லை கடைசியில். இப்படிலாம் சில பேர் எப்போதும் ஆல்வேஸ் புலம்பிங், நிறைய பேர் புலம்பல் கேஸு, எப்போ பார் குறைப்பட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. நமக்கு என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் எப்பெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோங்கிறத நினச்சி பாருங்கள். மற்றவங்களுக்கு இல்லாதது நமக்கு என்னென்ன இருக்குன்றதை நினச்சி சந்தோஷப்படுங்க. ஒரு பையன் அப்பாட்ட போய் ஒரு காஸ்ட்லி ஷூ ஒன்று விற்குது, அதை வாங்கினா அதுக்கு 12,000 ரூபா பணம் கொடுன்னு கேட்டானான். அப்பா ஷாக் ஆகிட்டார், என்னடா 12,000 ரூபா கொடுத்து ஷூ வாங்குறேன் அப்படின்னு. என்னப்பா 1,00,000 ரூபாய்க்கெல்லாம் ஷூ இருக்குது, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? இல்லைடா, நாங்கள்லாம் 45 ரூபா 99 பைசாக்கு அந்த காலத்தில் செருப்பு வாங்குவோம், அதுதான் எனக்கு தெரியும். 12,000 ரூபா வேணும் எனக்கு ஷூ வாங்கிறதுக்கு, கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டான் நான் அப்பாட்ட. அவர் அவ்வளோலாம் கொடுத்தெல்லாம் ஷூ வாங்கி கொடுக்குறதுக்கு என்னால் முடியாது, ஷூக்கு போய் யாராவது 12,000 செலவு பண்ணுவாங்களா, அதெல்லாம் நான் மாட்டேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டார். பையனுக்கு பயங்கர கோவம் ஆச்சு. ஊச்சுனா கத்தினான். நான் வீட்டில் கத்திட்டு சண்டை போட்டுட்டு கிளம்பி வெளியே போயிட்டான். சாதாரண செருப்பை போட்டு போகிறான். போயிட்டு இருக்கும்போது எதிர ஒருத்தர் வர்றாரு. அவருக்கு காலே இல்லை, ஸ்டிக்கை வச்சுட்டு நடந்து வர்றார். ஒரு கால் இருக்குது, அதுவும் தரையில் படலை. ஸ்டிக்கை வச்சு நடந்துக்கிட்டே வர்றாரு. அவர் பக்கத்தில் வர்றவரோட சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக வர்றாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், சிரித்து பேசிக்கிட்டே வர்றாரு. கால் இல்லாதவர் எதிர வர்றார். அதை பார்த்தோன்னே இந்த பையனுக்கு சுருக்குனப்பட்டு தான், அடாடா, காலே இல்லாதவர் கூட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கார், சிரித்து பேசிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப கலகலன்னு பேசிட்டு சிரிச்சிட்டு வராரு. நமக்கு கடவுள் நல்ல காலை கொடுத்துருக்கான், நல்லா நடக்கிறோம். ஷூ தானே அது, என்ன இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பணம் வரப்போது வாங்கி போட்டுக்கு போகிறோம். இதுக்கு போய் அப்பாட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டு வந்துட்டோமே. அப்பாட்ட போய் அந்த மாதிரி பேசலாமா? மரியாதை இல்லாமல் அப்பாட்ட பேசிட்டு வந்துட்டோமே, ஒரு ஷூக்காக வேண்டி இப்படியெல்லாம் பேசிட்டோமே. இது ஒரு சின்ன சாதாரண விஷயம். எத்தனை பேர் கால் இல்லாதவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்ம ஷூக்காக வேண்டி சண்டை போட்டு அப்பாட்ட பேசிட்டோமே. அந்த பையனுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு அப்புறம் வீட்டுக்கு நீங்கள் எப்போ வாங்கி தரீங்களோ எனக்கு நல்ல ஷூ வாங்கி கொடுங்கப்பா, இல்லை நானே சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னா. நீ சம்பாதிச்சு வாங்கிக்கப்பா, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், என்ன விலைக்கு வேணாலும் வாங்கிக்க அப்படின்னாரு அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட ஒன்று இல்லை அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மை விட மோசமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த சொசைட்டின்னு, அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணும். நம்மளை கடவுள் நல்லா வச்சுருக்கார், நம்ம ஓரளவு நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க. ஏன்னா நம்மளோட மோசமாக நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை, எவ்வளோ பேர் பண கஷ்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் வியாதியோடு அவஸ்தைப்படுறாங்க. எப்போ பாரு வியாதி, எப்போ பாரு ஹாஸ்பிட்டல், எப்போ பாரு மருந்து ஊசி, ஸ்கேன் பண்ணோம், எக்ஸ்ரே எடுக்கணும், பிளட் டெஸ்ட் பண்ணோம், யூரின் டெஸ்ட் பண்ணோம், பொழுது விடிஞ்சா இதுதான். எவ்வளோ பேர் இந்த மாதிரி வியாதியோடு அவஸ்தைப்படுறாங்க. எவ்வளோ பேர் வீட்டில் அடிதடி சண்டை நடக்குது, கணவன் மனைவி சண்டை, அப்பா புள்ள சண்டை, சொத்துக்காக தகராறு அண்ணன் தம்பிக்குள்ள. இந்த மாதிரியெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்குது. அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ நல்லா இருக்கோம்னு நினச்சி சந்தோஷப்படணும். கும்ப ராசிக்கு இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. 5ஆம் இடத்திலே குரு வந்திருக்கிறது. குரு ராசியை பார்க்கிறது. 5ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பதால் பதவி கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், செல்வச் செழிப்பு ஏற்படும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்து இருந்தால் அது கிடைக்கும்.
இல்லை என்றால் சமுதாயத்திலே நல்ல மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, புகழ் ஆகியவை கிடைக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ராசியை குரு பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் எந்தவித பெரிய குறையும் வராது. இவ்வளோ நல்லது இருக்கு. கும்பத்துக்கு நல்லது தான் ஜாஸ்தி இருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பணம் வரும், பதவி கிடைக்கும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் சமூகத்திலே அந்தஸ்து, சமூக அந்தஸ்து மிகச் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பணம் நிறைய கிடைக்கும். ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலை, மன நிறைவு, திருப்தி ஏற்படும். பணத்தை விட முக்கியம் திருப்தி தான். சில பேருக்கு திருப்திங்கிறது எவ்வளோ கொடுத்தாலும் வராது. திருப்தி வேற, பணம் வேற. அது நல்லா புரிஞ்சுங்க தயவு செஞ்சு. பணக்காரெல்லாம் திருப்தியாக இருக்கான்னு நினச்சிக்காதீங்க. மன திருப்தி, எனக்கு இது போகிறோம், நல்லா இருக்கேன், நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க. 90% சொல்ல மாட்டாங்க. குறைய மட்டும்தான் சொல்லுவாங்க. நிறைய யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் சௌக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் மிக மிக குறைவு. ஆனால் கும்பராசிக்காரர்கள் இப்பொழுது வாய்விட்டு சொல்வார்கள், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், கடவுள் என்னை நல்லா வச்சிருக்காரு, நான் கும்புற கடவுள் என்னை கைவிடலை அப்படின்னு வாய்விட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். எல்லாமே மன நிறைவோடு கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல பயிற்சி. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுமாங்க, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நீங்கள் அதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். சென்னை பாடியிலே உள்ள திருவலிதாயம், வலிதாயநாதர் ஜெகதாம்பிகை அம்பாள் ரொம்ப விசேஷம். ஜெகதாம்பிகை அம்பாள், திருசூலம் கோவில் அம்பாள், திரிபுர சுந்தரி, அந்த ஜெகதாம்பிகை அம்பாளும் ஒரே மாதிரியே இருப்பாங்க பார்க்கறதுக்கு. நான் திருசூலம் பற்றி அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா அது எங்கள் அப்பா திறந்து வச்ச கோவில், அது எங்கள் கோவில். அது அந்த திருசூலம் அம்பாள் திரிபுர சுந்தரியும் பாடி கோவிலில் இருக்கிற ஜெகதாம்பிகையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குது. இந்த கோவிலுக்கு போனால் இந்த கோவிலுக்கு போன மாதிரி ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படும். வலிதாயநாதர் கருங்குருவியாக வந்து முனிவர் வழிபட்ட தலம். பெரிய தபஸ்விகளெல்லாம், பெரிய பெரிய ரிஷிகளெல்லாம் வந்து தவம் செய்த இடம். பாடின்னு பேர். இப்போ திருவலிதாயம் என்பது தேவார காலத்து பெயர். இப்போ 20ஆம் நூற்றாண்டிலே அதற்கு பாடி என்று பெயர் வந்துவிட்டது. பாடி கோவில் சொல்லுவாங்க. பஸ்ஸில் போனால் லூகாஸ் டிவிஎஸ் ஸ்டாப்பிங்னு கேட்டால் இறக்கி விடுவாங்க. அந்த கம்பெனி பேரில் தான் ஸ்டாப்பிங்கே இருக்குது. அங்கே இறங்கினோன்னா பக்கத்தில் இருக்குது பழைய காலத்து சிவன் கோவில். தேவாரப்பதிகம் பாடப்பட்ட 276 கோவில்களிலே அதுவும் ஒன்று. சமீபத்தில் ஒரு புத்தக கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு புத்தகம் வச்சுருந்தாங்க. திருமுறை தலங்கள், தேவாரம் பாடப்பட்ட 274 கோவில்கள் அப்படின்னு அந்த புக்கில் தலைப்பு போட்டிருந்தது. 74ங்கிறது தப்பு, 76. 276, 276 பாடல் பெற்ற தலங்கள். 274 அப்படின்னு அதில் போட்டிருந்தது. 274 இல்லை, 276. 20ஆம் நூற்றாண்டிலே 2 தலங்கள் சேர்க்கப்பட்டன. அதனால் அது 276 ஆச்சு. பூமா ஜெயசெந்தில்நாதன் ஒரு ஆத்தர், அவர் எழுதியிருக்கார். அது நல்லா இருக்கும். அந்த திருமுறை தலங்கள்ங்கிற புக்கு அவருடைய இது நல்லா இருக்கும். அதே மாதிரி செல்வ கணபதி ஐயா, அண்மையில் நம்மை விட்டு பிரிந்த சைவ தொண்டாற்றிய தமிழறிஞர் முனைவர் செல்வ கணபதி ஐயா அவர்கள் 276 தலங்களை பற்றிய தகவல்களையும் நிறைய வால்யூமா, சைவம்னா என்னங்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கார். பெரிய ஒரு கடல் அது. படிக்கிறேன், இன்னும் படித்து முடிக்கல, படிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. அதில் படித்ததை விட படிக்காத பக்கங்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. இரா செல்வ கணபதி PhD அவங்கெல்லாம் எழுதின நூல்கள். ஆரம்பத்தில் இது எல்லாத்தையும் பிரபலமாக்கினது யாருன்னா கீவாஜா. தமிழில் ஒரு பெரிய அறிஞர் கீவாஜா. கீவாஜாவோட குரு வந்து ஊவேசா, தமிழ் தாத்தா. அவருடைய குரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. எவ்வளோ பெரிய பாரம்பரியம் பாருங்கள். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ஊவே சாமிநாதையர், கீவா ஜெகநாதன். அவங்களாம் தமிழுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்டவர்கள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆற்றியுள்ள தமிழுக்கான தொண்டு மிக மகத்தானது, மிகப்பெரியது. அதை பின்பற்றித்தான் ஊவே சாமிநாதையர் நிறைய ஓலைச்சுவடையெல்லாம் எடுத்து புத்தகமாக பதிப்பித்து எல்லாம் பண்ணார். அவருடைய சீடர் கீவா ஜெகநாதன், கீவாஜா. அவங்களாம் இந்த தலங்களை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறார்கள். அவங்களுடைய புத்தகங்களை எல்லாம் இளைய தலைமுறை படிக்க வேண்டும். திருக்கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் இப்போ சொன்ன இந்த தமிழ் அறிஞர்கள் அவங்களுடைய எழுதின நூல்களை எல்லாம் படித்தால் உங்களுக்கு நல்ல சரியான தகவல், ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் வேணும்னா யூ ஷுட் ரீட் த புக்ஸ் ஆஃப்
நான் சொன்ன தமிழறிஞர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர், கிவா ஜெகநாதன், இவங்கெல்லாம் எழுதின புத்தகங்களை எல்லாம் படிங்க. சமீபத்தில் எழுதினவங்களில் இவர் நம்ம இரா செல்வ கணபதி, பூமா ஜெயசெந்தில்நாதன், இவங்கெல்லாம் நல்ல நூல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அவற்றையும் நீங்கள் படியுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த தலங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தலங்களின் பெருமையை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அதில் எதுவும் மிகைப்படுத்தல் இருக்கக்கூடாது. உண்மையான தகவல்கள், மிகைப்படுத்தல் இல்லாத தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் சொன்ன இந்த நூலாசிரியர்களின் நூல்களை நீங்கள் படித்தால் உங்களுக்கு உண்மையான தகவல் கிடைக்கும். நமது ஆலயங்களின் அருமை பெருமைகளை பற்றியும், தேவார பதிகங்களிலே சொல்லப்பட்ட தகவல்கள் பற்றியும், அந்த சிவாலயங்களின் சிறப்பு பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டு அவற்றையெல்லாம் போய் தரிசித்து விட்டு வர வேண்டும். தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு என்றால் நீங்கள் ஒரு விரதம் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சூளுரை. என்ன சூளுரை அப்படின்னா, வாழ்நாளில் 276 பாடல் பெற்ற தலங்களையும் தரிசனம் செய்ய வேண்டும், 108 திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்ய வேண்டும். சைவ வைணவ பேதமே இல்லாமல் 108ல் 106 தான் பூலோகத்தில் இருக்குது, 2 மேலே இருக்குது. அது 106 முடித்தா பெருமாளை மேலே காமிப்பார். அது 2 106 திவ்ய தேசம் வைணவ திருப்பதிகள், 276 சைவ தலங்கள், திருமுறை பாடப்பட்ட திருத்தலங்கள். அது தவிர வைப்பு தலங்கள் அப்படின்னெல்லாம் நிறைய இருக்குது. திருவாசக தலங்கள், அந்த தலங்கள், அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் மெயினாக இது பார்க்கும்போது கூட சேர்ந்து அதெல்லாம் வந்துடும். இந்த தலங்களை எல்லாம் பார்க்கணுங்கிறத லைஃப் டைமில் ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும். ஜென்மா எடுத்தது எதுக்காகனா இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான். எனவே கும்பராசி அன்பர்கள் திருமுறை தலங்கள் 276ஐயும், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேச திருப்பதிகள் 106ஐயும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசனம் செய்தாக வேண்டும் என்ற ஒரு விரதத்தை பூணுங்கள். யூ ஷுட் டேக் அ நோட். ஒரு சங்கல்பமாக எடுத்துட்டு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் கண்டிப்பாக இந்த தலங்களை தரிசனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அவசியமாக இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டிய தலம் பாடி திருவலிதாயம் ஜகதாம்பிகை உடனாய திருவலிதாயநாதர் திருக்கோவில்.